Hi friends, welcome to Safina Vlogs. எல்லாருமே ஹாப்பியாவும் சேஃபா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறோம், எங்க போறோம் அப்படின்னா, ஏன்னா நான் வந்து கார்ல சீட் பெல்ட் போட்டு தான் உட்காந்துருக்கேன். இன்னைக்கு வந்து இதுவரை நான் வந்து இந்த ஏதோ இடிச்சா நம்ம காரா ஓகே சரியா. இதுவரை வந்து துபாயில் இருக்கவங்க இந்த vlogலாம் காமிச்சிருப்பாங்களா என்னன்னு தெரியல. நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் சஃபினா vlogல காமிக்கிறேன். நம்ம டிராகன் மார்ட் போறோம். முன்னாடிலாம் டிராகன் மார்ட் வந்த புதுசுல இல்லை நான் துபாய்க்கு வந்த புதுசுல அடிக்கடி டிராகன் மார்ட் போயிட்டு தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பிள்ளைங்களை வாரம் கூட்டு போய் டாய்ஸ்லாம் வாங்கி கொடுப்போம். இப்போ ஆனால் அதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா அது ரொம்ப தூரம் நடக்கணும் அப்படின்றதுக்காக. டிராகன் மார்ட்ல என்ன இருக்கும், அங்கே ஏன் போகலாம் அப்படின்னா, மோஸ்ட்லி துபாயில் இருக்க நிறைய பேர் அங்கே போவாங்க. என்ன ரீசன்றது நான் வீடியோவில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் சரி இப்போ ட்ராவல் பண்ணிட்டு நம்ம பேசலாம். வீடியோக்குள்ளே போகலாமா? ஏன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. சரியா, வீடியோக்குள்ளே போகலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா விலாக்ஸ். எல்லாருமே ஹாப்பியாகவும் சேஃபாக இருப்பீங்க நம்புறேன். இது டிராகன் மார்ட் வீடியோ மட்டும் இல்லை, ஊருக்கு போகும்போது வாங்கின திங்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தான் நான் காமிச்சிருக்கேன். அதாவது டிராகன் மார்ட்ல என்ன இருக்குது, துபாயில் அந்த கடையில் ஸ்பெசிஃபிக்காக என்ன இருக்குது, அது பெரிய மால். ஓகே, இப்போ டிராகன் மார்ட் 1 டிராகன் மார்ட் 2 இருக்குது. ஆனால் டிராகன் மார்ட் 1 தான் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அதில் என்ன கிடைக்கும் அப்படின்னா, எல்லா விதமான பொருட்களும் கிடைக்குங்க, சாப்பிட்ற ஐட்டம் தவிர. அதாவது பல்காக வாங்குற எல்லா திங்ஸுமே கிடைக்கும். ஒரு டாய்ஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஹோல்சேலாக வாங்கக்கூடிய எல்லா திங்ஸுமே கிடைக்கும். டாய்ஸு, கிளிப்ஸு, இது அது என்னங்க ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம். அதுக்கப்புறம் வந்து வாட் இஸ் தட், அது பேர் என்னங்க, வீட்டுக்கெலாம் கட்டுவோம், கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்க அந்த பில்டிங் மெட்டீரியல்ஸ், அது எல்லாமே சூப்பராக கிடைக்கும். அது துபாயில் வந்து எங்களை மாதிரி ரெசிடென்சியாக இருக்காங்கல்ல, எங்களை மாதிரி மீன்ஸ் இப்போ பல வருஷமாக இங்கே இருந்துட்டு ஊரில் வீடு கட்டுறாங்க அப்படின்னா, இப்போ இங்கேருந்து டிராகன் மார்ட்டில் போய் தான் பல்காக சாமான் வாங்கி இங்கேருந்து கார்கோ போட்டு ஊரில் ஃபிட் பண்ணுவாங்க. நிறையா ஃபேமிலிஸ் அதை தான் செய்வாங்க. பயம் வருதா? வரணும் பயம். அதாவது போலீஸ் போகிறாங்க, அவர் ஒரு வேலை பண்ணாரு, அதை நான் சொல்ல விரும்பல. சரியா, போன கீழே வைங்க. சரியா. ஸோ அந்த மாதிரி எல்லா ரெசிடென்சியுமே வந்து அங்கே வீடு கட்டும் போது இந்தியாவில் இங்கேருந்து நிறைய திங்ஸ் டிராகன் மார்ட்லேருந்து தான் வாங்கி கார்கோ போடுவாங்க. செம்ம சூப்பராக இருக்கும், ஃபேன்சியாக இருக்கும், விலையும் கம்மியாக இருக்கும். இப்போலாம் இப்படி சொல்ல முடியாது, விலை அந்த டைமில் கம்மியாக இருந்துச்சு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வாங்கி வீடு கட்டும் போது அனுப்புனேன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ அது செய்ய முடியுமான்னு கேட்டால் இங்கே விட இந்தியாவில் ரொம்ப சீப்பாக இருக்கும் கம்பேர் பண்ணும்போது. ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி இந்த டிராகன் மார்ட் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் காமிக்க முடியாது, பிகாஸ் நான் கார் டிஸ்பிளே போட்டிருக்கேன் இல்லையா, பெரிய டிஸ்பிளேவும். இதுக்கு ஒரு சின்ன டவுட்ஸ் இருக்குது, அதை கேட்கக்காக நான் போகிறேன். ஸோ நான் அந்த இடத்துக்கு போகிற வழியில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் இன்னைக்கு உங்ககிட்ட நான் காமிக்கிறேன். நான் ஓகேயா, வாங்க போகலாம். பண்ணி காமிக்கிறேன். எல்லா இடத்துக்கு கூட்டு போவீங்களா இல்லை கொஞ்சம் இடத்துக்கு கூட்டு போவீங்க? வந்து என்ட்ரன்ஸ் போயிட்டு திரும்பி வந்துருவாங்க. ஏங்க அப்படி சொல்லாதீங்க ப்ளீஸ், தயவுசெய்து இன்ட்ரோலாம் எடுத்து வச்சிருக்கேன். ஐயோ, இந்த டிராகன் மார்ட் இதுதான் கண்ணுக்கு முன்னாடி வந்துருச்சு. இன்னும் உள்ள ஒரு 4-5 இடத்த காமிப்பீங்களா? அது பார்க்கலாம். சரி, ஏதாவது வாங்கி தருவீங்களா? பாப்கார்ன் வாங்கி தரேன். இதுதான் டிராகன் மார்ட். நல்லா இருக்குல்ல பார்க்க. ஒரு காலத்துல துபாயில வந்து யார் வந்தாலுமே டிராகன் மார்ட் கூட்டிட்டு வந்திருக்கோம் நாங்க. ஸோ இப்ப எல்லாம் வர்றதே இல்லை. பாருங்களேன், அப்படியே அந்த சைனீஸ் எஃபெக்ட் இருக்க மாதிரி லைட் எல்லாம் போட்டு ரொம்ப அழகா இருக்குது. நீங்க துபாய்க்கு டூர் வரீங்க அப்படின்னா, உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா டிராகன் மார்ட்டை விசிட் பண்ணுங்க, ரொம்ப ஒர்த்தா இருக்கும். டிராகன் மார்ட் போகிறதுக்கு அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பெரிய மால் மாதிரி இருக்கும். அதில் வந்து பார்க்கிங் பண்ணிவிட்டு அப்படியே ஆப்போசிட்டில் நீங்கள் உள்ளே அப்படியே அதுக்குள்ளே இறங்கி நீங்கள் போனீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் வந்து டிராகன் மார்ட் இருக்கும். நீங்கள் அதுக்குள்ளே அப்படியே விசிட் பண்ணிக்கலாம். நீங்கள் போகிற ஒவ்வொரு என்ட்ரன்ஸ்லையும் இந்த மாதிரி வந்து பேர் போட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அந்த என்ட்ரன்ஸில் போயிட்டு உங்களுக்கு தேவையான திங்ஸை வாங்கிக்கோங்க. இன்னும் இவ்வளோ குட்டியாக இருக்குது, ஒர்க் ஆகுமா இல்லை பொம்மை தானா? ஒர்க் ஆகும்ல, கண்டிப்பாக இல்லை. செம்ம அழகா இருக்குல்ல. அது வந்து ஒரு ஃபுல் செட்டு வாங்கிக்கணும்னு அவசியம் இல்லை, இது மட்டும் வாங்கி வச்சா போதும். அது இதுதாங்க ஜிம்முக்கு போகிறோம்ல, சைக்கிளிங் அந்த இது. ஸோ ஸ்பேஸ் இல்லாதவங்க இந்த மாதிரி வாங்கி மாதிரி பர்த்டேக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குறீங்க இல்லையா, இந்த மாதிரி டிஷர்ட்ஸு, கப்பில் வந்து இந்த மாதிரி ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணி கொடுக்கறது, கீ செயின் கஸ்டமைஸ் பண்ணுறது, இப்படி எல்லாத்துலேயும் பேர் எழுதுறது, பிரேஸ்லெட்ஸில் பேர் எழுதுறது எல்லாமே உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. இதுதான் இந்த கடை பேர். இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மோமோஸ் ஓப்பன் பண்ணால் கோல்டு கலரா ப்ளூ கலராலாம் உள்ளே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பாக்ஸு. ஆஹா, இது எல்லாமே சைனீஸ் ஐட்டம். எங்கே போனாலும் இப்படி நின்று இப்படி காரை பார்க்குறாரு பாருங்க. அது சின்ன பிள்ளை காராக இருந்தாலும் பெரியவங்க காராக இருந்தாலும் 5 நிமிஷம் நின்று பார்த்து வருவார் என் வீட்டுக்காரு. இந்த கடையெல்லாம் பாருங்களேன், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. கீ செயின்லாம் பாருங்களேன், வா செம்மையாக இருக்குல்ல. இங்கே பாருங்கள், கருத்த குட்டி. இது உண்மையாகவே வந்து பொம்மையா இல்லை நெசமானே தெரியல.
அப்படியே உட்கார வச்சிருக்காங்க. இது எல்லா, அதாவது நீங்கள் வந்து இந்த கொரியன் சைனீஸில் பார்க்குற ட்ராமாவில் வர எல்லா ஐட்டமுமே இங்கே இருக்கும். எங்கே போங்க அந்த எலக்ட்ரானிக்கு, அப்புறம் காரு, இதெல்லாம் நின்று வேடிக்கை பார்க்குறது இவருக்கு ஒரு பொழப்பு. குட்டி ஐஃபோன் இல்லை, என்னங்க ஒர்க் ஆகுது? ஒர்க் ஆகுதுமா? அப்படியா? இங்கே வர்றா எத்தனை நாளைக்கு ஒர்க் ஆகும்? 4 நாளைக்கா 5 நாளைக்கா? அப்படிலாம் கிடையாதா? போங்க அங்கிட்டு. இதெல்லாம் சும்மா பொம்மை ஃபோனு. இருக்கு எல்லாம் தான் இருக்குது. அதெல்லாம் ஃபுல்லாக கூடுங்க. உள்ளே இருக்கிறது வேறு ஐட்டம். அதாவது வந்து நம்ம ஐஃபோன் வாங்கியிருந்தோம்னா அது கவர் வந்து லட்சக்கணக்காக இருக்கும். ஆனால் சாம்சங் வாங்கியிருந்தோம் அப்படின்னா ஒரு கவர் கூட கிடைக்காது. லைட்ஸ்லாம் பார்த்தீங்களா எப்படி? எல்லாத்துக்கும் நாங்கள் டஃப் கொடுப்போம். எல்லா ஒரிஜினல் ப்ராடக்ட்டும் நாங்கள் டஃப் கொடுப்போன்ற மாதிரி எல்லா ஒரிஜினல் ப்ராடக்ட்டையும் காப்பி பண்ணி வச்சுருப்பாங்க. உங்கள் வீட்டுக்குலாம் அழகழகாக கொஞ்சம் எத்தனிக்கா லைட்ஸ்லாம் வாங்கணும்னா இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே எல்லாமே கிடைக்கும். லைட்ஸ்லேருந்து, ட்ரெஸ்லேருந்து, ஜுவல்ஸ்லேருந்து, உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா ஐட்டமே இங்கே கிடைக்கும். ஆனால் என்னென்னா இங்கே நடக்கிறதுக்கு வந்து ஒரு பொறுமை வேணும். எல்லாமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு டைம் இருக்கணும். இங்கே பார்த்தீங்களா, வீட்டுக்கு டைல்ஸு, அந்த கார்பெட்டு எல்லாமே இங்கே கிடைக்கும் உங்களுக்கு. இங்கே டிராகன் மார்ட்டில் கிடைக்காத பொருளே இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் என்னென்னா பொறுமை வேணும். எந்த கேட்டில் என்ன இருக்குன்றது தெரிஞ்சால் மட்டும் போதும். சூப்பராக இருக்கும். இங்கே வாங்களேன், எனக்கு சவுண்டை பாருங்களேன். இந்த கிறிஸ்டலோட சவுண்டு பார்த்தீங்களா? சாண்டியர்லாம் இங்கே பயங்கரமாக இருக்குது. இங்கே தான் வந்து எங்கள் வீட்டில் ஹாலில் ஒரு லைட் இருக்கு இல்லையா, அது இங்கே தான் வாங்குறேன். இந்த மாதிரி ஒரு கடையில் தான் வாங்கினேன். கரெக்டா? வரு எப்படி இருக்குன்னு அப்பாடி கண்ணெல்லாம் கூசுதுப்பா, செம்மத்தையாக இருக்குது. இங்கே பாருங்களேன், சவுண்டு பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இல்லை இப்படி கால் வலிக்காரு நான் இங்கே இருக்கேன், மசாஜ் பண்ணுறது அவர். பண்ணுங்க. டிராகன் மார்ட் பல ஃப்ளோர்ஸ் இருக்கு இல்லையா, 2 ஃப்ளோருக்கு நினைக்கிறேன். எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியாக வந்து இப்படி மசாஜ் பண்ணலாம். ஆனால் கால் வலி எனக்கு, ஆனால் அவர் மசாஜ் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு பாருங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, வீட்டுக்கு தேவையான பைப்லேருந்து டப்லேருந்து எல்லாமே இங்கே இருக்கும். செம்ம அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் செலக்ட் பண்ணி வாங்கணும். நீங்கள் நம்ம பார்க்கணும், ஒவ்வொன்றும் டைம் எடுத்து எல்லாத்தையும் பார்க்கணும். எல்லா ஹார்ட்வேர்ஸ் இது எல்லாமே பார்க்குறதுக்கு அந்த அரப்ஸ் போடுற மாதிரியே அந்த ஸ்டைலில் கோல்டு, சில்வர், அதில் கல் வச்சது, கல் வைக்காதது, செம்ம அழகாக இருக்குல்ல. This is how much? This one, 20 dirham. Each 20 dirhams, okay. இது 20 dirhams. இப்போ எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்குது. முன்னாடிலாம் வந்து இங்கே பார்கெயின் பண்ண முடியும், இப்போல்லாம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த பார்த்தீங்களா, எல்லாத்தோட காப்பி வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லா பிராண்டடோட காப்பியுமே இருக்குது. அப்படியே கடையை சுற்றி பார்த்தாலும் செம்ம அழகாக இருக்குது, கண்ணுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் இதில் நம்ம போட மாட்டோம். இது எல்லாமே பிள்ளைங்களுக்கு பிடிச்ச அந்த ஸ்லைம்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஸ்லைம் மெட்டீரியலில் வர்றது. நல்ல வேளைக்கு என் பிள்ளைங்களை கூட்டு வரல, எம்மாடியோ வந்துருந்துச்சுன்னா ஆள் கூட லாவி விட்டுருக்குங்க. எல்லாமே அதுதான் ஸ்லைம். இதெல்லாம் பேர் கூட என்ன தெரியாது, ஆனால் என் பிள்ளைங்களுக்கு ஏதோ சம்திங் இது பிடிக்கும். பாடி நல்ல வேலை இதுகளை கூட்டு வரல, இல்லைன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான். அதான் ஃபுல்லாக ஸ்லைம் தான், எல்லாமே ஸ்லைம். மெக்டொனால்ட்ஸ், கேஎஃப்சி, நம்ம ரெஸ்டாரண்ட்லாம் வைக்கிறோம் அப்படின்னா வெளியே இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு வைக்கிறோம் இல்லையா, அதுக்கு தேவையான எல்லாமே இங்கே இருக்கும். இதெல்லாம் வெளியே வாங்கினா பயங்கர காஸ்ட்லியாக இருக்கும், ஆனால் இங்கே ஓரளவு ஒர்த்தபுளாக இருக்கும் தான் இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு வைக்கிறது. அதில் நீங்கள் ரைட் பண்ணி வைக்கலாம், பயங்கரமாக இருக்குல்ல. கால்வலி யாருக்கு? உனக்கு. யார் மசாஜ் பண்ணா? எப்பயுமே உனக்கு ரிஸ்க் கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நான் ஒரு ட்ரையல் பண்ணி பார்ப்பேன். அது நல்லா இருந்தால் மட்டும் தான் உனக்கு கொடுப்பேன், இல்லைன்னா கொடுக்க மாட்டேன். நல்லா இருந்துச்சா? நல்லாவே இல்லை. ஆக்சுவலாக நான் கேட்டேன், குதிங்காலுக்கு ப்ரெஸ் பண்ணுற மாதிரி எதனா கூட்டுன்னு கேட்டா, அது வந்து குதிங்காலுக்கு ஒன்றும் கிடையாதான், ஒய்ஃப் மட்டும் தான் உங்களை குதிங்காலை பிடிச்சி விட முடியும்னு சொல்லிட்டாங்க. சரி, என் ஒய்ஃபே போதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு. ஓ, அப்போ நீங்கள் பாதிலே எஞ்சி வெளியே வந்துட்டீங்க, ஃபுல்லாக கூட பண்ணலை. ஓகே. புட்டிக்கிற புள்ளி நீ காலை ஓட்டையும் பார்த்துக்காங்க. யாரெல்லாம் பிள்ளைங்களுக்கு சைக்கிள் பைக்லாம் வாங்கணும்னு நினைக்கிறோம், எலக்ட்ரிக்கலில் கூட இருக்குது பைக்கு. எலக்ட்ரிக் இது என்ன சொல்லு, அந்த பைக் சூட் கேஸா? அப்படியா? தெரியாதா? ஏதோ ரீல்ஸில் பார்த்துருக்கேன். ஆமாம், இது அப்படியே சர்றன்னு போகும் தானே, அதானே?
ஸோ உங்கள் பிள்ளைங்களுக்கு பைக் சைக்கிள்லாம் வாங்கணும்னா நிறைய பேர் இங்கே தான் வந்து வாங்குவாங்க. நல்லா இருக்கும், மாடலாக இருக்கும், பார்கிங் பண்ணி வாங்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. டெலிவரி பண்ணுறதுக்குலாம் வாங்குறாங்கல்ல பைக்கு சைக்கிள் எல்லாமே, அது எல்லாமே இதை பார்த்தியா? வந்து வாங்குவாங்க. இதெல்லாம் பட்டர்ஃப்ளை, அது பட்டர்ஃப்ளை இல்லை, டிஜிட்டலில் போடுறது. அது ஆடு போட்டுக்கலாம் அதில். நம்ம இந்த மனுஷன் இன்னைக்கு என்னை ஃபுல்லாகவே கூட்டிகிட்டு போகல. ஸோ இப்படி ஒரு விஷயம் இருக்குது, நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். இது காரணம் இவர் தான். ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கலான்னு சொன்னேன், முடியாதுன்னு சொல்லி இந்த முகரை வச்சு எனக்கு கூட்டு வந்துட்டார். டிராகன் மார்ட் போயிட்டு வந்த நெக்ஸ்ட் டே அப்படியே பர்ச்சேஸ் பண்ண கிளம்பியாச்சு. அவர் கஷ்டம்லாம் பட மாட்டாரா? அவர் என் பொண்டாட்டி ஊருக்கு போயிருச்சுன்னு ஒரு மீம் சொல்லிட்டு அவன் பேர் என்ன தேங்காய் சீனிவாசன் கத்திட்டு ஓடுவான் பாரு, அதே ஜனஹரனா ஜனஹரா அது மாதிரி ஓடுவார். என் பொண்டாட்டி ஊருக்கு போயிடுச்சு, என் பொண்டாட்டி ஊருக்கு போயிடுச்சுன்னு ஓடுவார். அவர் கட்டில டக்கு டக்குன்னு குதிப்பாரு, சின்னதா கட்டில டங்கு டங்கு குதிச்சு உடச்சிருவாரு. அப்படிப்பட்ட ஆளுங்க சின்னதா. அவர்கிட்ட போயிட்டு எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு நீ கேக்குறப்பாரு. இல்ல சின்னதா மூஞ்சி பார்த்தாலே எனக்கு தெரியுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் ஹாப்பியா சேஃபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் கொஞ்ச நாளாவே ஷாப்பிங் போற வீடியோ தான் போட்டுட்டு இருக்கேன். நான் எங்க போறேன், என்ன ஷாப்பிங் பண்றேன்னு காமிக்கட்டினா கூட இங்கெல்லாம் போறேன், இதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும், வாங்கிக்கங்கன்றக்காக நான் உங்க ஷாப்பிங் வ்ளாக் போடுறேன். இன்னைக்கும் அப்படிதான். இன்னைக்கு வீக்கெண்டு. ஸோ இவர் இருக்காரு, இவர் ஆளை பிடிச்சி வாங்கிடலான்னு பார்த்தா நல்லா முரட்ட தூக்கம் தூங்கிட்டு இப்பதான் எந்திரிச்சு வராரு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் லாஸ்ட் 1 மணி நேரமா இவங்க ரெண்டு பேரும் வந்து லாஸ்ட் அக்கா போறாங்க, சரி லாஸ்ட் வீக்கெண்டு பார்த்துட்டு போகலான்னு இவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. நாங்கள் எல்லாம் போய் ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் போய் ஒரு குட்டி தூக்கம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து நெஸ்டோ ஆர் லுல்லு அப்புறம் அபாயா கடை இப்படி ஷாப்பிங்லாம் போறதுக்கு அந்த மாதிரி vlog தான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. சரி வீடியோக்குள்ள போலாமா? வீடியோக்குள்ள போலாமா கேட்கும் போதெல்லாம் போன் மடக்குன்னு கவருது. சரி, பொண்டாட்டி வேற ஊருக்கு போறாங்க, தம்பி மாதிரிலாம் சென்ட் ஆஃப் பண்ண வந்துட்டாங்க. ஒண்ணு பாரு, கவலையா இருக்காருமா, கவலையா இருக்காரு. அடே நான் போனதுக்கு அப்புறம் சின்னதா நல்லா பாத்துக்கங்கடா. நான் பாத்துக்கிறேன். உங்கள்ட்ட என்ன சொன்னேன், என்ன சொன்ன? நான் வந்துட்டு சின்னத்தாவுக்கு சமைச்சு தரேன்னு இருக்கேன். ஒரு வாட்டி வந்து ஐயோ, மீன் குழம்பு, அதுவும் சமைக்க தெரியாது அம்புடு தத்தி மாடுகளும் ஒன்னா சேர்ந்து சமைக்க போகுதுங்க. சின்னதா நம்ம இந்த பிளான சக்சஸ் பண்றோம். ஊர்ல இருந்து வர்றதுக்கு முன்னாடி, நீ வர்றதுக்கு முன்னாடி சக்சஸ் நான் வர்றதுக்கு முன்னாடி அழகா என்ன பண்ணுங்க, லாங் வீடியோவும் ஷார்ட்ஸ் எனக்கு அடுத்து அனுப்பிச்சு வைங்க. அம்மா அத்த ராசா ஹம்தானு 2 மணி நேரம்லாம் எடுக்கக்கூடாது தெரியும்ல. ஹம்தான் வந்து வீடியோ சூப்பரா எடுத்து கொடுப்பான். அவனுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா, நிறைய எடுத்து கொடுத்துருவான். அது மாதிரி எடிட்டிங்கே பண்ண முடியாது. நாங்க வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா எடுக்க மாட்டோம், மாசத்துக்குன்னாத ஒரே நாள்ல எடுத்துருவோம். இங்க பாரு, முன்னாடி கிளைமேட் காமிக்கிறேன் பாருங்களேன். என்னன்னா துபாயில வந்து வெயில் காலமா இருக்குன்னு வெயில் வந்து ரொம்ப கொடுமையா இருக்கும். ஆனா ஈவினிங் டைம் பாத்தீங்க அப்படின்னா வானம் ஃபுல்லா இப்படி ஆரஞ்சு கலர்ல மாறி பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். சன்செட் வந்து சம்மர் வின்டர் டைமோட சம்மர் டைம் தான் ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. சரி, உங்க சின்னத்தா நல்லபடியா பாத்துக்கங்க. நாங்க ஊருக்கு போயிட்டு நல்லபடியா வரோம். சரியா? இன்னும் போறதுக்கு டைம் இருக்கு. ஆனா இவங்க வந்து நானே கவலைப்படுற மாதிரி நடிக்கிறேன், நீங்க கொஞ்சம் நடிக்க. அவருக்கு இங்கெல்லாம் நம்மங்குது, எனக்கும் கையெல்லாம் இங்க நம்மங்குது. எப்பவுமே போயிட்டாங்க. விடுதலை கேட்டீங்களா? விடுதலை அவர்கிட்ட மைக் இல்ல, அவங்க கேட்காது. அவர் சொல்றா, அப்ப எனக்கு விடுதலையா? ஆமா கண்டிப்பா விடுதலை. விடுதலைக்கு அப்புறம் விசாரணை இருக்குது. விசாரணையில ஏதாவது லீக் ஆயிடுச்சு அவ்வளவுதான். அப்புறம் வச்சு நொங்கி விட்டுருவோம். சரி, அப்படி ஷாப்பிங் கண்டினியூ பண்ணுவோமா? ஏன் தெரியுமா, நான் ஏதாவது பேசுற சீரியஸா பாட்டோட சவுண்ட் அப்படியே கூட்டுறாரு. சரி, கூட்டிட்டு போறாரு. நம்ம அப்படியே நெஸ்டோ போவோம், அபாயா கடை போவோம். இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ஷாப்பிங் vlog தான் நீங்க பார்க்க போறீங்க. அதாவது பிரஷரை கண்ட்ரோல் பண்றாரு சின்னதான். பண்ணுங்க. சரி, நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். இப்போ வந்து இந்த ஸ்கிரீன் கருப்பாகும், அடிக்கிற அடி டமால் டுமின் சவுண்ட் மட்டும் கேட்கும். சரியா? டம் டும் சவுண்ட் கதற மாதிரி சவுண்ட் கேட்கும். அதை நீங்க மைண்ட் பண்ணிக்காதீங்க. ஓகே, கருப்பாக்குங்க ஸ்கிரீனை இப்போ உடனே. ஆக்சுவலாக இவங்க 2 பேர்த்தையும் மெட்ரோவில் ட்ராப் பண்ணும்போது ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. இதோட ஒரிஜினல் வாய்ஸ் என்னாச்சுன்னே தெரியல. ஆன் பண்ணி பார்க்குறேன், வாய்ஸே வரல. தம்மிம்லாம் இருக்கான் பார்த்தீங்களா, என்னை அம்மான்னு கூப்பிடுவான்லாம். அவன் எல்லாம் பயங்கரமாக ஒரு மாதிரி எமோஷனலாகி அழுக ஆரம்பிச்சிட்டான். இந்த வளர்ந்து இருக்கான் பாருங்க, அவன் பேர் தமீம். இந்த கோடு போட்ட சட்டை இருக்கான் பார்த்தீங்களா, அவன் பேர் ஹம்தான். தமீமோட தங்கச்சியை தான் ஹம்தான் கல்யாணம் பண்ணிக்கான், கோடு போட்ட சட்டை போட்டவன். இப்போ இந்த கோடு போட்ட சட்டை போட்டிருக்கான் பார்த்தீங்களா ஹம்தான், அவனோட சொந்த தங்கச்சியை தான் என்னோட தம்பிக்கு கல்யாணம் பண்ணிருக்கு. ஸோ டெக்னிக்கலி இங்கே இருக்க எல்லா பசங்களுமே மச்சான் 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 மச்சான். பேச பேச தமீமோட ஃபேஸை மட்டும்
மட்டும் பாருங்களேன், அப்படியே அழுகாத குறைய அப்படியே விம்பி போய் நிக்கிறா. சரி பாய் சொல்லிட்டு கடைசியா கிளம்பிட்டாங்க. இந்த வாய்ஸ் ஓவர் தான் என்கிட்ட மிஸ் ஆயிடுச்சு. மைக்கு கழட்டி கொடுக்கும் போதுல பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிட்டான். தம்மிம் எப்படின்னா அடிக்கடி ஹோம் சிக் வந்துடும். வந்த உடனே அம்மா நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு அவனே வருவான். ஆனால் எனக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணுவான். சமைக்கிறதுல இருந்து, கிராசரி வாங்குறதுல இருந்து, கழுவி கொடுக்கறதுல இருந்து. நான் போறேன்னு சொன்னேன்னே அவனுக்கு ரொம்ப முடியல. மோஸ்ட்லி நம்ம ஒர்க் பண்ற இடத்துல இருந்து நம்ம அம்மா வீட்டுக்கு மாமியார் வீட்டுக்கு போறோம் அப்படின்னா நமக்கு ஏகப்பட்ட திங்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். அது மோஸ்ட்லி கல்ஃபா இருக்கு அப்படின்னா அபாயாவை நீங்க ஸ்கிப் பண்ணவே முடியாது. இந்த அபாயா ஷாப்ல வச்சு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்கிட்ட வந்து பேசினாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த vlog பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. எனக்குமே ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஸ்கூல் படிக்கும் போதே ஹாஸ்டல்ல தான் படிச்சேன். அந்த ஹாஸ்டல்ல இருந்து நான் லீவுக்கு போறேன் அப்படின்னா என்கிட்ட கொஞ்சம் காசு இருந்தாலும் வீட்டுக்கு போகும்போது அந்த ஊர்ல என்ன ஸ்பெஷல் ஸ்வீட் இருக்கோ அதை நான் வாங்கிட்டு போவேன். இத்தனைக்கு நாங்க ஸ்வீட் கடைக்காரவங்க தான் இருந்தாலுமே அதை நான் வாங்கிட்டு போய் வீட்டில் கொடுப்பேன். எப்பவுமே எனக்கு gift கொடுக்க ரொம்ப பிடிக்கும். எனக்கு இப்போ அம்மா வீட்டுக்கு மாமியார் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கணும். என்னோட நாத்தனாருக்கு அபாயாஸ், அப்புறம் அம்மாவுக்கு, இப்படி எல்லாத்துக்கும் வாங்கியிருக்கேன். நான் எல்லா டிசைனும் டீட்டெயிலாக காமிக்க முடியல. பிகாஸ் அன்னைக்கு ரொம்ப கூட்டமா இருந்துச்சு. நான் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு ஜஸ்ட் உங்களுக்கு இப்படி எடுத்து மட்டும் கிளிப்ஸா மட்டும் காமிச்சிருக்கேன். நீங்க கல்ஃப்ல இருந்து டிராவல் பண்றீங்க அப்படின்னா அபாயா வந்து உங்களால ஸ்கிப் பண்ணவே முடியாது. நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கு எது கொடுக்குறோமோ இல்லையோ கண்டிப்பா அபாயா கேட்பாங்க. அது வெரி க்ளோஸ் ரிலேட்டிவ்னா உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது, கொடுத்தே தான் ஆகணும். நான் வாங்குற அபாயா கடைக்கு பக்கத்துலேயே வந்து ரசாசின்னு சொல்லிட்டு ஒரு பெர்ஃப்யூம் கடை இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த டைம் ஊருக்கு போகும்போது நான் இங்க இருந்தா வாங்குவேன். நல்ல குவாலிட்டியா இருக்கும். நல்ல எக்ஸ்பென்சிவான பெர்ஃப்யூம்லாம் இங்க உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு நிறைய அரப்ஸ் இருக்கணும், ஆனா மிக்ஸ் வித் கொஞ்சம் இங்கிலீஷ் அப்படிலாம் நீங்க எதிர்பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிறைய கடை இருக்கு. அதாவது வந்து துபாயில வந்து அபாயா கடை, பெர்ஃப்யூம் கடையெல்லாம் வந்து எவ்வளோன்னு கேட்ட கணக்கே இல்லை, அவ்வளோ வச்சிருப்பாங்க. நான் இங்க பர்சனலா வாங்கிட்டு போறதுனால நான் கடையை காமிச்சிருக்கேன். இந்த கடை வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தாங்க இருக்கும். இங்க இருக்க புகூர்லாம் பாருங்களேன், பயங்கர காஸ்ட்லியா இருக்கும். பெர்ஃப்யூம்ல இருந்து அத்தர்ல இருந்து எல்லாமே காஸ்ட்லியா இருக்கும். நான் ஊருக்கு போகும்போது என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க இல்லையா, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நான் ஏன் மெயினா பிரைஸை காமிக்கிறேன் அப்படின்னா நான் இங்க போனேன் எனக்கு இங்க அஃபோர்டபுளா இல்லைன்னு சொல்லிட்டு யாரும் சொல்லிடக்கூடாது. அதுக்காக தான் மெயினா பிரைஸே நான் காமிச்சிருக்கேன். ஷார்ஜால ஃபுல்லா ரோடு ஒர்க் நடக்குது. வரும்போதே அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம். போகும்போது ரொம்ப கஷ்டமாயிடுச்சுப்பா. சுத்தி விட்டு டேக் டைவர்ஷன் சொல்லிட்டு திருப்பதிக்கே போன கதை மாதிரி தான் ஆயிப்போச்சு இன்னைக்கு. ஷார்ஜாக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்கோம். எல்லா ரவுண்டு போட்டையும் உடச்சு போட்டு வச்சிருக்காங்க. எல்லா ரூட்டையும் மாத்தி விட்டுருக்காங்க. என் ஆத்துக்காரர் டென்ஷனுக்கு மேல டென்ஷன் ஆயிட்டாரு. அவருக்கும் ஒரு தலாபத்துக்காரனுக்கும் பெரிய சண்டை வந்துருச்சு. அவர் இவனை பார்த்து பாகலாம் கேக்குறாரு, அவன் இவரை பார்த்து பாகலாம் கேக்குறான். ரெண்டு பேரும் கண்ணாடி திறந்துட்டு பாகலே துமாரா பாகலே ரெண்டு பேரும். எனக்கா பயம் வந்துருச்சு. நான் ரோட்ல இங்க பாருங்களேன், எல்லா பக்கமும் ரவுண்ட போட்டு ஃபுல்லா இடிச்சு போட்டு ஷார்ஜா ஃபுல்லா அநியாயமா இருக்கு. துமாரா பாகலே அவன் எப்படி கத்தனா ரெண்டு பேரும் இந்த சைடு ஓபன் பண்ணி கத்துனா நமக்கு என்னமோ இப்படி முகரை இப்படி திருப்பிக்கலாம், என்னமோ கத்துக்க சாவு. ஏன் சைடு இவன் இந்த சைடு இப்படி இந்த சைடு டோர் இருக்குல்ல அதை திறந்து வச்சுக்கிட்டு இவர் கத்துறாரு, துமாலா பாகே திமாகே. அவன் அங்கிட்ட இருந்து ஹெல்மெட்ல அடிக்கிறான் கோவப்பட்டு. ரூட் தப்பா எல்லாம் மாத்தி விட்டுருக்காங்களா, எங்கிட்டு போறேன்னே தெரியல. கொஞ்சம் நிப்பாட்டி வழி விட்டேன்னா குறைஞ்சிருவீங்களா? நீங்க எல்லாம் வந்து ரைடர்ஸ் எல்லாருக்கும் தெரியும். இங்க பாருங்க முன்னாடி காமிக்கிறேன், எதுக்குள்ள எல்லாம் வரோம் பாருங்களேன். எதுக்குள்ள ரோடே இல்ல இதுக்குள்ள எல்லாம் வந்துட்டு இருக்கோம். எப்ப வீடு போய் சேர்ந்து நாங்க எப்ப நெஸ்டோ போய் எப்ப அந்த பர்ச்சேஸ் முடிச்சுட்டு போறது. ரப்பே வழி இல்ல இப்ப எல்லாம் மாட்டிக்கிட்டீங்க. அங்க போறவங்க பின்னாடி வராங்க, எங்களை பார்த்து ஃபாலோ பண்ணவங்க பின்னாடி நிக்கிறாங்க. அப்படி பேரும் லைன்ல மாட்டிக்கிட்டோம். இப்ப எப்படி எல்லாம் வெளியே போறது? போறேன் ஆரணும் உங்களுக்கு அடிக்கல அங்க இங்க இல்ல, அவன் பாவம் அவனை மாட்டிட்டான். இப்படி ஷார்ஜால வந்து ரொம்ப டிராஃபிக் இருக்குன்னு சொல்லிட்டு ரோடு ஒர்க் பண்றாங்க சரியா, அதனால எல்லா ரவுண்ட போட்டு உடைச்சு எல்லாத்தையும் ரூட்டை மாத்தி விட்டுருக்காங்க. நல்லா மாடுறோம். அதாவது ஷார்ஜாக்குள்ளேயே போய் வராங்கல்ல, அவங்களுக்கு தெரியுது. இப்ப எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு டைம் என் கூட ஷாப்பிங் வராரு சரியா, வாழ்க்கை ஃபுல்லா ரோட் க்ளோஸ் Allah, I'm also same problem.
இன்னைக்கு என்னாச்சு தெரியல, இது தேவையில்லாம. ஒரு டைம் லைஃப்ல ஷாப்பிங் வந்திருக்காரு. இதுவரை என் கூட லூலு இந்த மாதிரி அவனும் பின்னாடி போயிட்டியா? இந்த மாதிரி எங்கேயுமே வந்தது இல்ல. சரியா, எல்லாமே நானே தான் பாத்துருவேன். அதாவது எங்க 2 பேரோட இதுமே வந்து செப்பரேட். அவர் எப்படின்னா ஒர்க் சம்பாரிச்சு கொடுக்கறது அது மட்டும் தான் அவரு. நான் வந்து வீடு, பிள்ளைங்களோட ஸ்டடீஸ், ஓப்பன் ஹவுஸ், அதுக்கப்புறம் வந்து பர்ச்சேஸ் பண்றது எல்லாமே நான் தான். ஊருக்கு போறோம் இல்லையா, அதனால ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வந்ததுக்கு இந்த பாடு இந்த அக்கா போறா இருக்கு. ஒரு நாளைக்கு இத்தனைக்கு மதியம் குழந்தை நல்லா தூங்க வச்சு சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சு கூட்டு வந்ததுக்கு இல்லைன்னா நான் டென்ஷன் ஆகி போட்டு உடச்சுட்டு வர எல்லாத்தையும். எங்களுக்கு தெரிஞ்ச இந்த சஹாரா சென்டரோட ரோட பிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஆயிப்போச்சுப்பா. 20 நிமிஷம் கிடையாதுப்பா, பாகல் பண்ணி விட்டாங்க. பாகல் கரெக்டா எவ்வளவு நேரம் ஆச்சு? ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சா? என்னது செஞ்சு விட்டாங்க இன்னைக்கு. சரி, எவ்வளவு நேரம் இருக்கும்? ஒரு 20 நிமிஷம், 40 நிமிஷம் ஆயிருக்கு. 40 நிமிஷம் ஆச்சாப்பா. அதனால ஷார்ஜாக்குள்ள வர்றவங்க பாத்துக்கோங்க, இனிமேல் வரக்கூடாது. இதுக்கு மேல எங்க வர போறோம் நம்ம? இந்த ரோட பிடிக்கிறதுக்கு நாங்க பட்ட பாட ஆண்டு வந்து அறிவோம். ஒரு வழியாக எங்கள் ஏரியாக்குள்ளே வந்து இந்த மதினா மலை பார்க்குறதுக்குள்ளேயும் அல்லாஹூ. இப்போ லாஸ்ட்டாக கடைசியாக மணி 10:28. இப்போ கரெக்டாக கையில் நெஸ்டோ வந்தாச்சு. இந்த வேலையை இன்றைக்கி முடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், முடிக்கவே முடியாது. ஸோ அவர் இருக்கும் போதே எல்லாத்தையும் முடிச்சு விட்றது தான் நல்லதும் கூட. மதினா மாலில் கிடைக்காத பொருட்களே இல்லை. இங்கே புதுசாக கடைகள் திறந்துட்டே இருப்பாங்க, பழைய கடைகள் வியாபாரம் இல்லாமல் க்ளோஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து இது வந்து இட்ஸ் லைக் இந்த மால்னு சொல்கிறதா மார்க்கெட்டுன்னு சொல்கிறதான்னு தெரில, பட் நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே ஸ்டேடியம் லுல்லு போகிறதுக்குலாம் டைம் இல்லைங்க. வீட்டு பக்கத்துக்கு நெஸ்ட்டோ வந்தாச்சு. இங்கே தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு மிச்சத்தை வேணால் அங்கே வாங்கிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். விட்டுட்டு போகாதீங்க, வெயிட் பண்ணுங்க. எடுங்க நீங்களே எடுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பெர்ஃப்யூம், ஏன்னா அவர் எடுத்தால் நிறைய எடுத்து வரோம், நான் கணக்கு பார்த்து எடுப்பேனா. இது ஒன்று வாங்கியிருக்கு. ஸோ இதெல்லாம் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக. அதாவது வந்து எங்கள் அத்தா சவுதியில் இருந்த டைம்ல இருந்து இந்த என்சாண்டர்ன்றது வந்து ரொம்ப ஃபேமஸ். இது அப்போ இருந்து இந்த பவுடர் நாங்கள் சின்ன பிள்ளை எல்லாம் அடி போனாங்க. இது இல்லாமல் நீங்கள் யாராவது ஊருக்கு போயிட முடியுமா? டைகர் பாம் வெள்ளை, டைகர் பாம் பச்சை இல்லை சிவப்பு, தட் மீன்ஸ் சிவப்பு. அல்லா இங்கே பாருங்களேன், இந்த ஆக்ஸ் ஆயில் சின்னதே இல்லை, எல்லாமே அள்ளிட்டாங்க. யார் ரப்பனா. அதுக்கப்புறம் ஆல்பாஸ், இது வந்து ரொம்ப 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 நல்லது. சின்ன பிள்ளைங்களுக்குலாம் வந்து இதை சின்னது பேபிஸ்க்கு ஒன்று இருக்குது, பெரியவங்களுக்கு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஒமேகா, இது வந்து எங்கே வீக்கம் அந்த மாதிரி இருந்துச்சா அது நல்லாயிருக்கும். ஸோ இந்த செக்ஷன் வந்து ஊருக்கு போகிறப்ப இதுதான் ஒரு பெரிய பட்ஜெட்டவே இழுத்து விடும். இங்கே இருக்க தைலம் வாங்காமல் மெயின் இந்த கோல்டு மெட்டல் பச்சை கலர் தைலம். இதுக்கு பேரே பச்சை தைலம். கம்பெனிக்காரன் வச்சது வேறு தைல பேர். இங்கேருந்து இங்கே வரை இருக்குப்பா. வலி நிவாரணிகள் இதெல்லாம் இங்கே வரை இருக்குது. இதுதான் இருக்கிறதுல பெரிய வேலையை பார்த்து விடுவான். இந்த 2 சாக்லேட்டும் இல்லாமல் நம்ம ஊருக்கே போக முடியாது. கரெக்டு தானே? ஜுவல்ஸ் இது வந்து அப்படியே இதெல்லாம் வந்து சென்டிமெண்டலாக இதை வாங்கிட்டு போகிறது. இதோட பாக்ஸ் நான் சின்ன பிள்ளையிலேருந்து எத்தனையோ வெர்ஷன் ஆஃப் பாக்ஸ் நான் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த இங்கிலாந்து அந்த ட்ரெஸ் போட்ட மாதிரி அந்த மாதிரி பாக்ஸ்லேருந்து நான் இப்போ தான் யோசிக்கிறேன் அதை கலெக்ட் பண்ணி வச்சுருந்துக்கலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளோ வெரைட்டி ஆஃப் பாக்ஸ் எங்கள் அத்தா சின்ன பிள்ளைலேருந்து வாங்கிட்டு. இப்போ வந்து இதுதான் ட்ரெண்டியான பாக்ஸ். இது இல்லாமல் அப்புறம் இதெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து ரெஃபலோ இதெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து இந்தியாவுக்கே போக முடியாது. கேலக்ஸி அப்படி ஸ்மூத்தாக அப்படி சில்கியாக இருக்கும். வயசானவங்களாம் கொடுக்குறதா இது ஒன்று கொடுத்து சரி சுகர் காலத்தில் சாப்பிட்டுக்காங்க, இதுக்கு மேலே சாப்பிடாதீங்கன்னு சொல்லி கொடுக்குறதுக்கு ஒரு நல்ல சாய்ஸ் இது. எங்கள் அத்தா வந்து சவுதியிலேருந்து கிளம்போது எங்களுக்கு இது பவுண்ட்ரின்னு சொல்ல தெரியாது எனக்கு சின்ன பிள்ளைல. அத்தா அந்த தேங்காய் மிட்டாய் வாங்கிட்டு வாங்கத்தா, அத்தா மறந்துடாமல் அந்த தேங்காய் மிட்டாய் வாங்கிட்டு வந்துங்க. எங்கள் அத்தாவுக்கு என்னமா அது ஒன்றும் புரியல. அத்தா வெளியே ஃபுல்லாக சாக்லேட்டாக இருக்கும் தா, உள்ள தேங்காய் இருக்கும் தா, அந்த மிட்டாய் தான் சொல்லுவோம். எனக்கு இதெல்லாம் இந்த மாதிரி ஊருக்கு போகிறப்ப இப்போ பாருங்களேன், நம்ம அத்தா கிட்ட சொல்லி வாங்கின காலம் போய் நம்ம அத்தாக்கு வாங்கிட்டு போய் கொடுக்குறோம். காலம் எவ்வளோ மாறுது பாருங்களேன். ஒரு மாதிரி இட்ஸ் எமோஷ்னல் இல்லை. நாங்கள் போய் எங்கள் அத்தா பிக் பண்ணணும்னு ஆசைப்படுவோம். இப்போ எங்கள் அத்தா என்னை வந்து பிக் பண்ணிட்டு போகிறாங்க. அவ்வளோதான். இது எடுக்காமல் வெக்கேஷன் நிறைவடையாது. எங்கள் அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் அத்தை வந்த உடனே இதில் வந்து 3 இருக்கும், 1 2 3 இருக்கும் சரியா. இதில் 2 வர்றது இருக்குது, இது வந்து 2 வர்றது. எங்கள் அம்மா என்ன பண்ணிடுவாங்கன்னா, எல்லாரும் சாப்பிட்ருவோம், எல்லாரும் கொடுக்கணுன்றக்காக எல்லாருக்கும் 2 சொல்லி தனியாக பிரித்து கொடுத்துருவாங்க. நாங்கள் அதை வச்சு அப்படி பார்த்து சாப்பிடுவோம் இந்த சாக்லேட்டை. இட்ஸ் எமோஷ்னல். துபாயிலேருந்து போகிறவங்க கண்டிப்பாக அந்த டேட் ஸ்வீட் சாக்லேட் எடுக்காமல் இருக்கவே மாட்டாங்க. இது வந்து ஒரு நல்ல சாய்ஸ் ஊருக்கு போகிறப்ப எல்லாருக்குமே. குனாஃபா சாக்லேட்டுக்கு தான் வாங்கலான்னு பார்த்தேன். ஆனால் இது வந்து 29 dirhams போட்டிருக்கான் கேலரியில். ஓகே, கேலக்ஸி பிராண்டில் 29 dirhams போட்டிருக்கான். நம்ம வந்து வேறு ஒரு இடத்துக்கு நான் வந்து போவேன், அங்கே போனால் வாங்கலான்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. சரி அதை மட்டும் சாய்ஸில் வச்சுட்டு
மற்ற எடுத்த எல்லா சாக்லேட்டையும் எடுத்துட்டு பில்லை போட்டு கிளம்புவோம். பாதாம் பிஸ்தா அதெல்லாம் வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதான். மணி ப்ளவுஸ் ஓகே பிரைஸ். பிரைஸ் ஓகே. அது ஓகே, கரெக்டு தான். இவர் வந்து பிஸ்தா அதை இங்கேயே வாங்கிட்டேன். பாதாம் பிஸ்தாலாம் இங்கேயே வாங்கிட்டேன். என்ன எல்லாம் ஒரே இது தானே, அது அப்படியே போட்டு அங்கே ஓரமாக இருக்கட்டும், நம்ம எடுத்துக்கலாம் வாங்க. ஊருக்கு போகிறப்ப எல்லாருக்குமே ரொம்ப தேவைப்படுறது இந்த டேங்க்கு. இதில் என்ன டேஸ்ட் இருக்குல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் ஊர்லேருந்து வரும்போது எல்லாருமே இதை வாங்கிட்டு சொல்லிடுவாங்க. இப்படி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா தெரிஞ்சால் எனக்கும் என் கூட ஷேர் பண்ணுங்க. இது எல்லாம் அடுத்த நாள் வந்து எடுத்தாச்சு. ஃபுல்லாக நட்ஸு, டேட்ஸு. டேட்ஸ் எடுக்க மறந்தாச்சு. எல்லாத்தையும் எடுத்துட்டு இங்கே பார். இது எல்லாமே இப்போ வந்து இது எல்லாத்தையும் இப்போ வந்து எடுத்துருக்கு. இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் நான் ஊருக்கு வாங்கிட்டு போகிறேன். பெருசாக இதில் வாங்கிட்டு போகணும்னு நினைக்க மாட்டேன். சரி, இது உங்களுக்கு தெரியும்ல இது. ஸோ இது வாங்கிட்டு போகிறேன் நான், அகாடமியா. ஸோ இந்த நட்ஸும் வாங்கிட்டு போகிறேன் இந்த டைம் புதுசாக. இது ஃபுல்லாக நட்ஸு இதெல்லாம் ஊருக்கு வாங்கிட்டு போகிறேன். அடுத்து இது நெக்ஸ்ட் டே வந்து வாங்குறேன் நான். முதல் நாள் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, சாக்லேட்டோட ஓடி போயாச்சு. நெக்ஸ்ட்டோட வேலையை முடிக்கணும் அப்படின்னா அவங்களுமே இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. குணஃபா சாக்லேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதை விட சீப்பாக வேணும் அப்படின்னா வீடியோ பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வர கிளிப்பு உங்களுக்கான வீடியோ தான். நானுமே ஃபர்ஸ்ட் இந்த இடத்துலேருந்தே ஹஸ்பண்ட் கால் பண்ணேன், கண்டிப்பாக என்னை கூட்டு போவீங்களா இல்லை இங்கே நான் வாங்கிட்டுமான்னு சொல்லி கேட்டேன். இல்லை போவோம், ஒன் டைம் அங்கே போய் ட்ரை பண்ணி பார்ப்போம், அங்கே நிறைய வெரைட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நானும் ரீல்ஸில் பார்த்தேன் அப்படி சொன்னார். ஸோ அதுக்காக அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லா வேலையும் ஒரே நாளில் முடிக்க முடியாதுங்க. இது ஒரு நாள் அது ஒரு நாள் சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் முடிக்கிற மாதிரி இருக்கு. எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா ரீல்ஸ் பார்ப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா அது எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. மேபி அது ரெசிபியாக இருக்கலாம், சமையலாக இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி துபாயில் இருக்க யாராவது ஒருத்தவங்க எங்கேயாவது போய் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அது உடனே எனக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க. அந்த மாதிரி எங்கள் அம்மா அனுப்பின ரீல்ஸ் தான் இது. எங்கள் அம்மா எனக்கு அனுப்ப, நான் என் ஹஸ்பண்டுக்கு அனுப்ப, இதெல்லாம் உனக்கு எங்கே இருந்து கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அப்படிதான் என் ஹஸ்பண்ட் இந்த கடைக்கு என்னை கூட்டிட்டு வந்தாங்க. பார்க்குறப்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போ துபாய் ஃபுல்லாகவே இந்த ஷாப் தான் ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதனால் இந்த கடையில் போய் அப்படியே ஃபுல் வேலையை முடிச்சாச்சு. எவ்வளோ வெரைட்டி தெரியுமாங்க, எவ்வளோ ஃப்ளேவர்ஸ் தெரியுமா ஃபர்ஸ்ட். ஆனால் எனக்கு சாக்லேட் பிடிக்குமான்னு கேட்டால் சுத்தமாக பிடிக்காதுங்க. இந்த கடையில் போய் 2 சாம்பிள் சாக்லேட் வாங்கி சாப்பிட்டேன். ஒன்று குணஃபா, இன்னொன்று வந்து காட்டன் கேண்டி. இப்படி பிரேக் பண்ணனா உள்ள காட்டன் கேண்டி இருக்க மாதிரி. என்னால் அந்த 2 கூட ஃபினிஷ் பண்ண முடியல. ஆக்சுவலாக நான் ஹாஃப் சாப்பிட்டு ஹஸ்பண்ட்டை ஹாஃப் கொடுத்தேன். அந்த ஹாஃபை கூட என்னால் முடிக்க முடியலங்க. எனக்கு அந்த தித்திப்பு வந்து தாங்கவே முடியாது. எனக்கு அந்த ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ சின்ன பிள்ளை நான் வந்து சாக்லேட் சாப்பிட்டேன்னா இப்போ கம்ப்ளீட்டாக நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போ நான் என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கேன்றதை ஒரு ரேண்டமாக எல்லாத்தையும் காமிச்சிட்டேன். எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணிட்டு, ஆனால் பேக் பண்ணுற வீடியோவில் காமிக்க முடியாது, ரொம்ப பரபரப்பாக இருக்கும், வீடே பயங்கர கந்தரகோலமாக இருக்கும். நான் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ஃபுல்லாக பேக் பண்ணுற வீடியோவோட ட்ராவல் பண்ணுற வீடியோவை சேர்த்து போடுறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த vlog. அதுக்கப்புறம் இவ்வளோ வீடியோ கடைசி முடி பார்த்தவங்க அத்தனை பேருமே தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வேறு என்ன, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் இந்தியா போகிறப்ப என்னென்ன திங்ஸ் வாங்குறேன், அது எங்கெங்கே வாங்குறேன், அதில் உங்களுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இங்கெங்கே வாங்கலாம் அப்படின்ற எல்லா ஐடியாவும் உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் ஒரே குஜிலி மஸ்த் தான், ஒரே பர்ச்சேஸ் பண்ணுறோம், இந்தியா போடுறோம், ஒரே 2 மாதம் பகுமானமாக ஹாப்பியாக இருக்க போகிறோம். நம்ம போய் அப்பா மெயினாக சமைக்காமல் யாருக்காகும், மீன் வர சமைக்காமல். ஓகே, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ கடைசி முடி பார்த்தவங்க அத்தனை பேருக்குமே தேங்க்யூ ஸோ மச். ஓகேயா, இன்னொரு நல்ல விலாகில், ஃபீல் குட்டான விலாகில், ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விலாகில் மீட் பண்ணலாம். என் வீட்டுக்காருக்கு டென்ஷன் ஆகுது, ஏன்னா நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் தான் ஃப்ளைட் டிக்கெட்லாம் புக் பண்ணி தருவார், ஆனால் டென்ஷன் ஆவார். ஓகே, அது என்ன விதமான கேரக்டர்னு புரிஞ்சிக்க முடியாது. அதான் இட்ஸ் லைக் அ மிஸ்ஸிங். எப்படி பிரிஞ்சிருக்கிறது நம்மகிட்ட கேட்பார். சரியா, சரி ஓகேயா. இன்னொரு விலாகில் மீட் பண்ணலாமா? வீடியோ கடைசி முடி பார்த்தவங்க அத்தனை பேருக்குமே தேங்க்யூ ஸோ மச். பாய்.